அக்னி மீடியாவிலேருந்து நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு எனக்கும் ஒரே சண்டை. என்னன்னு கேட்டால், காலையில் இந்த பையன் கொடுத்து ஒரு 50 ரூபா காசை கொடுத்து போய் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு போய் காய் வாங்கிட்டு வராஜான்னு அனுப்பிச்சா, அந்த பையன் அப்படியே திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பணத்தையும் கொடுத்துட்டான். என்னப்பா ஒன்றுமே காயெல்லாம் வாங்கலையா, இல்லை எம்டி பைய கொண்டாந்து கொடுத்துருக்கேன்னு கேட்டால், மம்மி 50 ரூபாய்க்கு என்ன மம்மி வாங்குறது? வெங்காயம் வாங்கினா தக்காளி வாங்க முடியல, தக்காளி வாங்கினா காய் வாங்க முடியல, 3 வாங்கினா தானே நீ சாம்பார் வைக்க முடியும், அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னா. என்னப்பா இது ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டியே, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுப்பா அப்படின்னு கேட்டால், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மொச்சை குழம்பு வைங்க, மொச்சை கார குழம்பு வைங்க மம்மி, காராமணி குழம்பு வைங்க, தட்டைப்பயிர் குழம்பு வைங்க, பாசிப்பயிர் குழம்பு வைங்க, காய்கறி விலையெல்லாம் ரொம்ப யானை விலை குதிரை விலை வைக்குது, ஏன் காய்கறி வாங்குறீங்க? ரசம் வைங்க. ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்து எங்கள் ஊர் பக்கம் சவுத் சைடில் மண்டின்னு சொல்லுவாங்க, அரிசி கவுன தண்ணியில் வச்சு மண்டி வச்சு சாப்பிடு, வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது. அகத்திக்கீரை மண்டி வைங்க, முருங்கைக்கீரை சூப் வைங்க, அதை விட்டுட்டு காய் வாங்காதீங்க மம்மின்னு சொன்னான். அந்த பையன் சின்ன பையனாக இருந்தால் கூட என் பிள்ளை சொன்னது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு சரின்னு தோணுதா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.